இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் இளைப்பாறுதல். சொல்லுங்க, இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல். ஆணைத்தபடி எல்லாம், ஆணைத்தபடி எல்லாம் செய்து முடிப்பேன். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆணைத்தபடி எல்லாம் தத்தங்கள் நிறைவேற்றுவேன். நாம் பார்க்க போகிற கர்த்தருடைய வார்த்தையின் தலைப்பு என்னவென்றால், காலம் சமீபித்து இருக்கிறது என்ற தலைப்பிலே நாம் பார்க்க போகிறோம். காலம் சமீபித்து இருக்கிறது. ஏன் காலம் சமீபித்து இருக்கிறது? எந்த காரியத்திற்காக காலம் சமீபித்து இருக்கிறது என்று தான் நாம் பார்க்க போகிறோம். இந்த ஒரே ஒரு வசனத்தை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இன்று மாலையில் கொடுத்திருக்கிறார். அப்போ காலம் சமீபித்து இருக்கிறது என்றால் நாம வந்திருக்கிறோம்னா எதில இருக்க வேண்டும், எந்த அனுபவத்தில், எந்த காரியத்தில் இருக்க வேண்டும் என்பதை தான் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த காலையில் பார்த்தோம், வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று கர்த்தர் திருவுளம் பற்றினார் என்பதை குறித்து காலையிலே இன்றைக்கு பார்த்து தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்தார். காலம் சமீபித்திருக்கிறது. இந்த தீர்க்கதரிசன வசனங்களை என்று வெளிப்படுத்த விசேஷம் சொல்லப்பட்டு அதை கேட்கிறவர்கள், வாசிக்கிறவர்கள், அதன்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். காலம் சமீபமாய் இருக்கிறது, அங்கே காலம் சமீபமாயிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம பார்க்கிற வேத வசனத்தில் காலம் சமீபித்து இருக்கிறது. ரெண்டும் ஒரே வார்த்தை தான், ஆனால் ஏதோ சின்ன ஒரு அந்த இடத்துல மாற்றங்கள் போல காணப்படும். அங்கே காலம் சமீபமாய் இருக்கிறது, இந்த வசனத்தில் காலம் சமீபித்து இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஏதோ ஒரு சின்ன ஒரு மாற்றங்கள் காணப்படுகிறது. நான் அதை ஆராய்ந்து யோசித்து பார்த்தேன். அங்க காலம் சமீபமாய் இருக்கிறது. இந்த தீர்க்கதரிசன வசனங்களை கேட்கிறவர்கள், அதை வாசிக்கிறவர்கள், அதன்படி செய்கிறவர்கள், அவங்க பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா நாம பார்க்க போகிற கர்த்தருடைய வார்த்தை எப்படின்னா, காலம் சமீபித்திருக்கிறது. அப்ப எந்த காரியத்தில் சமீபித்து இருக்கிறது, எந்த சூழ்நிலைக்கு அல்லது என்ன நடக்க போகிறது? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நம்ம சற்று ஆராய்ந்து பார்ப்போம். எடுத்து வாசிங்கள், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டுடைய வார்த்தையை நாம் தியானிக்கிற பொழுது எல்லாரும் பயபக்தியோடு கூட இருப்போம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. இதை வாசித்த பிற்பாடு என்ன கவனிங்கள். பரிசுத்த ஆவியானவர் அடியனை மறைத்து உங்களோடு கூட பேசுவாராக. எபிரேயர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை மாத்திரம் வாசிக்க கேட்போம். புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதினாலே, புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதினாலே முந்தினதை பழமையாக்கினார், முந்தினதை பழமையாக்கினார், பழமையானதும் நாள்பட்டதுமாய் இருக்கிறது, உருவழிந்து போக காலம் சமீபித்திருக்கிறது. இந்த வார்த்தையை நான் வாசித்து பார்த்தேன், சற்று கொஞ்சம் வித்தியாசமாய் காணப்படுகிறது. இந்த வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாய் நாம எல்லாருமே இதை ஆராய்ந்து பார்க்கணும், படிக்கணும். இந்த வார்த்தையை இதை வாசித்து நாம் பார்க்கணும். ஏன்னா இந்த வசனம் இந்த 8ஆம் அதிகாரத்துல ஒரு வித்தியாசமாய் காணப்படுகிறது. ஏனென்றா இங்க இயேசு கிறிஸ்துவின் உடன்படிக்கையின் மகிமை புதிய உடன்படிக்கையின் என்று இதில் ஆராய்ந்து பார்க்கிற பொழுது அந்த தன்மையை வெளிப்படுத்துகிறது. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார்? புது உடன்படிக்கை. அந்த புது உடன்படிக்கையை குறித்து
இந்த எபிரேயர்ல அதிகமா இருக்கிறது. இந்த வசனங்களை குறித்து, இந்த 8ஆம் அதிகாரத்தில் சில வசனங்களை குறித்து, இந்த புது உடன்படிக்கை குறித்து பழைய ஏற்பாட்டு காலத்தில் எரேமியாவிலும் சொல்லப்பட்டு இருக்கிறது என்பதை நமக்கு வேதம் நினைப்பூட்டுகிறது. அப்ப இந்த வார்த்தை பாருங்க, புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதினால, அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதினால, அங்க சொல்லப்படுகிற வார்த்தையை பாருங்க, முந்தினதை பழமையாக்கினார். பழமையானதும் நாள்பட்டதுமாய் இருக்கிறது, உருவழிந்து போக காலம் சமீபித்து இருக்கிறது. அல்லேலூயா. உருவழிந்து போகிற அந்த காலம் சமீபித்து இருக்கிறது. அப்போ இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் எப்படிப்பட்டவளாய் இருக்க வேண்டும் என்றால், அந்த புது உடன்படிக்கையிலே நிலைத்திருக்கிற மக்களாக, புது உடன்படிக்கைக்குள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் புதிய உடன்படிக்கை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வரலாற்று ஒரு புது உடன்படிக்கையை காண்பிக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு புது உடன்படிக்கைக்குள்ள உங்களையும் என்னையும் கொண்டு வந்து சேர்க்கிறதாயிருக்கிறது. காரண தேவ ஜனமே, அந்த வார்த்தை பாருங்க, கொஞ்சம் வித்தியாசமான வார்த்தை. முந்தினதை பழமையாக்கினார், பழமையானதும் நாள்பட்டதுமாய் இருக்கிறது, உருவழிந்து போக காலம். இந்த காலம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் இல்லை, சமீபித்து இருக்கிறது. அப்போ நாள்பட்டது. நான் உங்களை ஆண்டோடைய வார்த்தைக்குள்ளே கொண்டு போக விரும்புகிறேன். கடைக்கு போகிறோம், டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு. நாமெல்லாம் ஒரு சில நாட்களில் மளிகை கடைக்கு தான் போய் பொருள்லாம் வாங்கின காலம் உண்டு. ஆனால் இப்போது மளிகை கடையில் போய் வாங்கிறதுலாம் ரொம்ப ஏழ்மையானவங்க, கஷ்டப்படுறவங்க அப்படி தான் சூழ்நிலையை மாற்றி விட்டார்கள். ஏன்னா இப்போ எல்லாம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் போய் வாங்கினா தான் கொஞ்சம் பெருமை, அது ஒரு பெரிய கெத்துன்னு கெத்து தானே, கெத்தாக காமிக்கிறாங்க. அந்த மாதம் அந்த கிரெடிட் நம்ம அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆன உடனே அந்த ஒரு கார்டை எடுத்து பர்ஸில் வச்சுக்கிட்டு அப்படியே ஸ்டைலாக சகோதரிங்க அந்த ஸ்கூட்டிலாம் ஓட்டிகிட்டு போய் இறங்குவாங்க. சில வீட்டில் கணவர் 2 பேரும் போய் இறங்குவாங்க. ஏன்னா அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் போய் வாங்கும்போது அதை வாங்கிட்டு அந்த கார்டை ஸ்வைப் பண்ணுனா அது ஒரு சிறந்த ஒரு அனுபவம் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே நீங்கள் கவனிக்கணும், சில பேர் பொருள்லாம் எடுத்துட்டாங்கன்னா இது நாள்பட்டதா அல்லது புதிய பொருளா என்று டேட்டு பார்ப்பாங்களா? பார்ப்பாங்க. நாள்பட்டது அது ஃபுட் பாய்சன் ஆயிடும். நாள்பட்டதை வாங்க மாட்டார்கள். ஒரு பார்மசிக்கு போகிறோம், ஒரு மெடிக்கலுக்கு ஒரு மருந்து வாங்கும்போது கண்ணே தெரியாவிட்டா கூட அப்படியே அது உத்து பார்ப்பாங்க. சில பேர் என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, அந்த மாத்திரை இந்த மருந்து காலாவதி ஆயிடுச்சா அல்லது அது புதுசா டேட் இருக்கிறதா அப்படி பார்த்து வாங்குறீங்களா? நீங்களா யார் வாங்குறாங்களோ இல்லையோ, நான் மெடிக்கலுக்கு போக மாட்டேன், அவ்வளோ வேகமாக மாத்திரை வாங்க போயிட்டேன்னு வச்சுங்களேன், அவன் மாத்திரை எடுத்து வச்சுட்டு அவன் வந்து அந்த கீபோர்டில் கையை வச்சு அவன் ரேட்டு பார்க்கறதுக்குள்ளே நான் எடுத்து அதுக்குள்ளே பார்த்துட்டு வச்சிருவேன். ஒருவேளை டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கே உங்களை போல என்றைக்காவது போகிற ஒரு நிலை, ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த பொருளை எடுத்து ரேட்டு பார்க்க மாட்டேன், முதல்ல அந்த டேட்டை தான் பார்ப்பேன். ஏன்னா நாள்பட்டதா இருந்தால் அது யூஸ்லெஸ், அது யூஸ் பண்ணவே முடியாது. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை காலாவதி ஆயிடுச்சு. இன்னைக்கு ஆவிக்குரிய ஜீவியம் தேவ பிள்ளைகளை நிறைய பேருடைய வாழ்க்கையில நாள்பட்டதா இருக்கிறது. ஆனா என்ன நினைக்கிறாங்கன்னா, முந்தினவை அது சிறந்தது என்று நினைக்கிறார்கள்.
என்றைக்கோ ஒரு நாள் அது வாங்கி வைத்துட்டு அதையே நினைச்சு இதை விட சிறந்த பொருள் எங்கேயும் கிடையாது, ஆனா அது நாள்பட்டது என்பதை இவர்கள் மறந்து விடுகிறார்கள். எனக்கு நிறைய இடங்களிலே சொல்ல போனா நிறைய விசுவாசிகள் ஆவிக்குரிய ஜீவியத்துல காலாவதியாய் போயிருக்கிறார்கள். நான் சொல்லல, எபிரேய நிருபத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது நாள்பட்டதா இருக்கிறது. அப்ப நான் நல்லா யோசித்து பாருங்க. நாங்க ஒரு பொருளை ஒரு ஃபேமிலிக்கு வாங்கி போயிருந்தோம். நாங்க போய் இறங்கி அந்த தேசத்தில் இறங்கி அந்த தேசத்தில் ஒரு 10 நாட்கள் ஒரு இடத்துல ஊழியத்தை செய்து விட்டு அந்த 2வது வாரத்தில் இன்னொரு ஃபேமிலி இன்னொரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்தோம். அப்போ நாங்கள் போகும்போது அவங்களுக்கு சில பொருள் எல்லாமே வாங்கி கொண்டு போயிருந்தோம். அதில் ஒரு குலோப் ஜாம் ஒன்று நாங்கள் வாங்கி கொண்டு போயிருந்தோம். நம்ம சபையார் மூலமாக அதை நமக்கு ஒழுங்குபடுத்தி கொடுத்தார்கள். எல்லா வீட்டிலும் கொடுக்கிற பொழுது அந்த பொருள்கள், அந்த குலோப் ஜாம், அப்புறம் சில பொருள்லாம் அவங்களுக்கு திங்ஸ்லாம் கொடுக்கும்போது அது நல்லா இருந்தது. ஆனால் நாங்கள் கடைசியாக போன இடம் வந்து தேவப்பிள்ளைகளை 10-12 நாட்கள் கழித்து அந்த தேசத்திலிருந்து அந்த மேல் மலைக்கு போகும்போது அது ரொம்ப நாள்பட்டாயிடுச்சு. நாங்கள் அங்கே போகும்போது அவங்களுக்குரிய அந்த பொருள்கள் எல்லாம் கொடுத்து எல்லாமே நல்லா இருந்தது. நாங்கள் கொண்டு போய் கொடுத்த அந்த பொருள் எல்லாரும் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்கள் கொடுத்த பொருள் வாங்க பார்த்தபோது ஒரு மகிழ்ச்சி, ஏதோ எங்களால் முடிந்ததை கொடுத்த போது சந்தோஷம். ஆனால் இது என்னன்னு கேட்டாங்க. இது குலோப் ஜாம் எங்கள் சபையில் உள்ள பிள்ளைங்க உங்களுக்கு செய்து கொடுத்துருக்காங்க, இதை நீங்கள் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் சாப்பிடாமையே சொன்னோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அவங்களுக்கு என்று வந்தது, அதை நாங்கள் ஓப்பன் பண்ணக்கூடாது. எங்க கையில கொடுத்தாங்க, அவங்களுக்கு கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு சொல்லி. அப்ப அவங்களுக்கு கொடுக்கறத நான் இதன் பண்ணிடக்கூட டேஸ்ட் பண்ணிடக்கூடாது. ஆனா நாங்க போய் சேர்ந்த போது நாள்பட்டாயிட்டு. ஆனாலும் பாஸ்டர்மாக்கு ஒரு டவுட்டு, எல்லா பொருளும் நல்லா இருக்குது, இந்த ஒரு பொருள் மாத்திரம் பாஸ்டர்மாக்கு டவுட் வந்ததுனால இது நல்லா இருந்தா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது எப்போன்னா நைட் அவங்கள போய் சந்திக்கும் போது எனக்கு கொஞ்சம் டவுட் ஆயிடுச்சு. இது நல்லா இருந்தால் சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்கல்ல, நான் ஒருவேளை கேட்டுட்டு இருக்குமோ அப்படின்னு சொல்லி எதுக்கும் நீ ஓப்பன் பண்ணி பாரு, நீங்கள் இது சாப்பிட்ருக்கீங்களான்னு கேட்டேன். இப்போ இல்லை, ரொம்ப நாளைக்கு முன்னாடி சாப்பிட்டேன். அப்போ இருங்க சொல்லி நான் பார்சமாக்கிட்டே கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணி அதை நீரே டேஸ்ட் பண்ணுமா அப்படின்னு சொல்லி பார்த்து அது ஓப்பன் பண்ணாங்க பாருங்க, நாள்பட்டாயிட்டு. இப்போ அது ஒருத்தருக்கு போய் கொடுக்க முடியாது. என்ன பண்ண பாஸ்டர், இது அப்படியே கொண்டு போயிட்டு குப்பையில் போட்டுருங்க, ஏன்னா இது நாள்பட்டுச்சு. முந்தினது பழமையாக்கினார், பழமையானதும் நாள்பட்டதாயிற்று. அங்கு சொல்லப்படுகிறது உருவழிந்து போகும் காலம் சமீபித்து வருகிறது. இந்த உலகமே அழிந்து போகிறதா. இந்த நாள்பட்டது காலாவதியானதெல்லாம் உருவழிந்து போனது. இன்னைக்கு நிறைய சபைகள் காலாவதியாய் போயிருக்கிறது. ஏன்? அந்த புது உடன்படிக்கைக்குள்ளே ஜனங்கள் வருவதற்கு மனசு இல்லாமல் இருக்கிறார்கள். நான் கர்த்தருடைய பாதத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் இந்த 13வது வசனத்தை கூர்ந்து கவனிப்பா, மீத வாசி என்று சொல்லி எனக்குள்ளே உணர்த்த ஆரம்பித்தார். நான் வாசித்து பார்த்தேன். முந்தினதை பழமையாக்கினாராம், பழமையானதும் நாள்பட்டதுமாயிருக்கிறது. உருவழிந்து போக காலம் சமீபித்திருக்கிறதா. சமீபித்து வெளிப்பட விசேஷத்தில் சொல்லப்படும் காலம் சமீபமாக இருக்கிறது என்று. ஆனா எபிரேயர்ல சொல்லப்படுது சமீபித்து இருக்கிறது. அப்போ இன்னைக்கு வந்திருக்கிற நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல நீங்க யோசித்து பார்க்கணும். ரொம்ப நாட்களுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. இப்போ இல்லை, அது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிரதர் ஃபோன் போட்டு, ஐயா பிரைஸ் லார்டுங்க ஐயா அப்படின்னு சொன்னேன். சபைக்கும் அவருக்கு எந்த சம்மந்தம் கிடையாது, பட் அவங்க ஒய்ஃபு பிள்ளைங்களாம் சபைக்கு வருவார்கள். பிரைஸ் லார்ட் பிரதர் நல்லா இருக்கீங்களா? ஏன்னா முன்னாடி தெரியாது, வேறு நம்பராக இருந்தது, அதனால பிரைஸ் லார்ட் ஹலோ அப்படின்னு அவர் என்ன இடத்துல பேசினார். பாஸ்டர் நான் இந்த சிஸ்டருடைய வீட்டுக்கார் பேசுகிறேன், ரொம்ப சந்தோஷம் நீங்கள் ஃபோன் போட்டது, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். என்னுடைய ஒய்ஃப் சர்ச்சுக்கு வந்திருக்காங்களா? அவர் கேட்கும் போது டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 8:30 இருக்கும், நைட்டு 8:30. 15 இயர்ஸ் மேலே கூட இருக்கும். 8:30 கேட்குறாரு, என் ஒய்ஃப் சர்ச்சுக்கு வந்திருக்காங்களா? உங்கள் ஒய்ஃபா?
இல்லையே அப்படின்னு. இல்லை சர்ச்சுக்கு தானே வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னார். இல்லை அவங்க மார்னிங்கில் வராங்களா அப்படின்னு கேட்டார். மார்னிங்கில் வந்துடுவாங்க, காலை ஆராதனைக்கு வந்துடுவாங்க. ஆனால் மாலை ஆராதனைக்கு அவங்க வந்ததே கிடையாது பிரதர். மாலை ஆராதனைக்கு வந்ததில்லை. இன்றைக்கு சொல்லிட்டு தானே வந்திருக்காங்க. ஒருவேளை அவங்க மாலை ஆராதனைக்கு வருகிறாள் என்று நான் சொல்லி ஒருவேளை முன்னாடி சொல்லியிருந்தோம், அது சபை பேர் கெட்ட பெயராயிருக்கும். அதனால நான் உண்மையை சொல்லிட்டேன். ஆனால் பல நாட்களாக அவங்க மாலையில் ஆராதனைக்கு வருகிறார்கள் சொல்லிவிட்டு எங்கே போகிறான்னு தெரியவில்லை. அப்ப அவங்க விசுவாச நிலைமை எப்படிப்பட்டதா இருந்தது? காலங்கள் போனது, கொஞ்ச நாட்கள் ஒரு போன் பண்ணி சில வருஷங்கள் கழித்து அந்த அம்மா சகோதரி இறந்து போயிட்டார்கள். முந்தினதை பழமையாக்கினாராம். பழமையானதும் நாள்பட்டதாயிற்று. ஆனா நம்ம நினைக்கிறோம் அது புதுசு புதுசு நினைக்கிறோம். இல்லம்மா, இல்ல பிரதர், அது நாள்பட்டது. அப்ப நாள்பட்டது ஒரு காலாவதியான ஒரு பொருளை நீங்கள் நான் சாப்பிட மாட்டோம் என்று ஒரு முடிவெடுத்து அந்த தேதியை பார்க்கிற உங்களுக்கு எனக்கு அவ்வளவு அறிவு இருக்கிற பொழுது ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிற நாம புது உடன்படிக்கைக்குள்ள வருவதற்கு, புதிதாய் மாறுவதற்கு, தேவனுடைய சத்தியத்தில் வளருவதற்கு, தேவனுடைய அன்பை பெற்றுக் கொள்வதற்கு, தேவனுடைய ஆவியின் அபிஷேகம் நிரப்பப்படுவதற்கு இன்றைக்கு நமக்கு மனசு இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. நான் காலாவதி ஆனாலும் காலாவதியா போவேன், உருவழிந்து போனாலும் உருவழிந்து போவேன். ஒரு நாளும் நான் புதிய உடன்படிக்கைக்குள்ள வரமாட்டேன் என்று தீர்மானம் எடுத்திருக்கிற எத்தனையோ நபர்கள் இன்றைக்கு சபைகளுக்குள்ள இருக்கிறார்கள். நான் யோசித்து பார்த்தேன், இந்த வார்த்தைகளை நிறைய சபைகள் இன்றைக்கு காலாவதியாய் போயிருக்கிறது. ஒரு சபை, ரெண்டு சபை இல்ல, ஆயிரக்கணக்கான சபைகள் காலாவதியாய் போயிருக்கிறது. கர்த்தர் இன்றைக்கும் அவர் நமக்காக பிதாவுக்கு முன்பாக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். என் ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட, ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபைகள் இன்றைக்கு காலாவதிய நாட்களானதாக இருக்கிறது. இந்த சபைகளை மீண்டும் நான் எப்படி மீட்டெடுப்பதற்கு என்ன செய்வேன்? அதனால தான் உங்களை என்னையும் கர்த்தர் ரட்சித்திருக்கிறார். எதற்காக ரட்சித்திருக்கிறார்? இப்படி போன்ற அனுபவத்தில் உள்ள எல்லா மக்களின் கர்த்தருக்குள்ள அந்த புதிய உடன்படிக்கைக்குள்ள கொண்டு வரணும். பிள்ளைகளை உள்ள கொண்டு வரணும். அந்த வசனத்துக்குள்ள கொண்டு வரணும். புது உடன்படிக்கை கிறிஸ்துவின் ரத்தத்தில் கலவப்பட்ட நாம அந்த புது உடன்படிக்கையில வந்தாதான் நமக்கு ஆசீர்வாதம். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை அவங்க நினைக்கிறாங்க பழசே நம்பி, பழைய சுபாவம் இன்னும் விடல. பழைய சுபாவத்தை விட்டாதான் ஊர்வழிந்து போக மாட்டோம். கிறிஸ்துவின் வருகையில நாம் மறுரூபமாக வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? தேவனுடைய வருகையில நீங்கள் மறுரூபமாக்கப்பட வேண்டும் விரும்புகிறீர்களா? நம்முடைய சரீரம், இந்த சரீரம், இந்த ஆவி, ஆத்மா, சரீரம் ஒரு உறுப்புகளும் உருவழிந்து போகக்கூடாது என்று விரும்புகிறீர்களா? கர்த்தருடைய உடன்படிக்கை, புது உடன்படிக்கையில என்றைக்கு வந்து நிலைத்திருக்கிறோமோ அன்றைக்கு நம்முடைய உறுப்புகள், டாக்டர் சொல்லுவாங்க, உறுப்பு செயலிழந்து போயிடுச்சு. உன் உறுப்புகள் இன்னும் வேலை செய்யல, ஃபங்க்ஷன் ஆகல. உன் கிட்னி வேலை செய்யல, 2 கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆண்டவருக்குள்ள வரும்போது அதை கூட புதுப்பித்து தேவன் மீண்டும் ஜீவனை கொடுக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? வெள்ள சத்தமா ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துங்க. உருவழிந்து போக கூடாது. ஆண்டவரே, நாங்கள் ஒரு நாள் காலாவதியான பொருளோடு கூட நாங்கள் சேர்க்கப்படக்கூடாது.
ஆண்டவரே, உப்பு இல்லாத பண்டம் ஆண்டவரே அது குப்பையில கொண்டு போய் போடுகிறார்களே. நாங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்க வேண்டியவர்கள், இன்றைக்கு ஆண்டவர் உப்பாய் இருக்க வேண்டியவர்கள், ஆண்டவர் வெளிச்சமாய் இருக்க வேண்டியவர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளை நடக்க வேண்டிய நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளை இல்லாமல் இருக்கிறோமே. நாங்கள் உருவழிந்து போக கூடாது. என் ஆவிக்குரிய ஜீவியம் கெட்டு போக கூடாது. ஆண்டவரே, உமக்குள்ளாக வாழ உம்முடைய பரிசுத்தத்துக்குள்ள நிலைத்திருக்கிற அந்த கிருபை எனக்கு தாங்க. கர்த்தர் சொன்னாரே, என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. காலையில சொன்னாரே, வாதை உங்களுக்குள்ளே வராது இருக்கும் என்று சொன்னாரே. நானே உன் பரிகாரியாய் கர்த்தர் என்று சொன்னாரே. இந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறி நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தில் எந்த நம்முடைய சரீர உறுப்புகள் ஒரு நாள் உருவழிந்து போக கூடாது என்றார். கர்த்தருக்குள்ளே புது உடன்படிக்கையில நிலைத்திருக்கிறார். பழைய சுபாவ ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு ஒரு நாளும் பழைய சுபாவங்கள், பழைய சிந்தனைகள், பழைய காரியங்கள் சபைக்குள்ள வரக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். நான் இன்னைக்கு ரட்சிக்கப்படலைங்க, ஆனா இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். இயேசப்பா என்னை ஆசீர்வதித்து இருக்கிறார். அல்லேலூயா. முந்தினதை பழமையாக்கினாராம். பழமையானதும் நாள் பட்டது. அந்த ஆசையா வாங்கி கொண்டு போன பொருள் நாள் பட்டது. குப்பையில போட்டுட்டோம். போடும்போது இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு கொண்டு வந்தோம், இதை இவங்களுக்கு கொடுக்க முடியாத போயிடுச்சே, வருத்தப்பட்டேன். இவ்வளவு அதை சுமந்து கொண்டு போய் சேர்த்துட்டோம். ஆனா அதை டவுட்ல அதை பாக்ஸ், அந்த பாட்டில் திறந்து பார்த்தா அது நாள்பட்டதாயிற்று. வீட்டில் கூட யாருக்குமே கொடுக்க மாட்டோம். நிறைய லட்டு ஸ்வீட்லாம் இருக்கும், நாமே சாப்பிடுவோம். சுகர் வந்தால் நமக்கே வரட்டும், யாருக்கும் கொடுக்கூடாது. யாருன்னா வந்தால் கூட அவங்கள ஹால்லேயே உட்கார வச்சுட்டு அந்த ஸ்வீட்டு நல்ல பொருளாம் பெட்ரூம்லேயே வச்சு சாப்பிட்ற ஆட்கள் நம்ம சபையில் இருக்கிறாங்க. கர்த்தருக்கு இருக்கிறோமா? அப்போ கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அது மேலே அப்படியே பூசணம் பிடிச்சிருக்கும், ஒயிட்டாக இருக்கும். நாம் நினைப்போம் ஏதோ ஒயிட்டாக தொடச்சிட்டு சாப்பிட்ற ஆட்களும் பூசணத்தையே தொடச்சி, நீங்கள் சிரிக்கத்தை பார்த்தா நிறைய பேர் பூசணத்தை தொடச்சி சாப்பிட்டா மாதிரி சிரிக்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் ஒயிட் எதுனா இல்லை பூசணமாக தெரிஞ்சம்மா, பூசணம் பிடிச்சிச்சு தூக்கி போடுங்க. இந்த வார்த்தை ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறது. முந்தினதை அவர் பழமையாக்கினார். பழமையானதும் நாள் பட்டதுமாயிருக்கிறது. மாத்திரமா ஒரே சேர்ந்து வருகிறது. நாள் பட்டதுமாயிருக்கிறது, உருவழிந்து போகும் காலம். ஆனா நாம இப்ப கூட ஆண்டவர்கிட்ட வந்துட்டா நம்முடைய உருவம் அழிந்து போகாதபடிக்கு ரொம்ப அற்புதமாய் கர்த்தர் காப்பாற்றி வழிநடத்த வல்லவராயிருக்கு. அந்த புது உடன்படிக்கையில் இருக்கிறவன் எப்படிப்பட்ட அனுபவத்தில் இருப்பான் தெரியுமா? 2 கொரிந்தியர் நிருபம் அந்த வசனத்தை வாசித்துட்டு இங்க வரும் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை சொல்லப்படுது. 2 கொரிந்தியர் நிருபத்தில் 2 கொரிந்தியர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தான், புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எவ்வளவு அற்புதம் பாருங்க! அந்த புது உடன்படிக்கை கிறிஸ்து. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருப்பான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்ப ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பாருங்க. நாம இன்றைக்கு கிறிஸ்துக்குள்ள இருக்கணும். கிறிஸ்துக்குள்ள இருந்தாதான் உருவழிந்து போக மாட்டோம். உண்மையாகவே சபையே, இன்னைக்கு நீங்கள் நானும் யோசிக்கணும்.
நான் இன்னைக்கு உருவளைந்து போய் கொண்டிருக்கிற ஒரு சபையா இருக்கிறேனா, அல்லது கிறிஸ்துவுக்குள் அனுதினம் என் வாழ்க்கை புதுப்பிக்கப்படுகிறதா, அல்லது என் ஆவிக்குரிய ஜீவன் காலாவதியாய் போயிடுச்சா? இன்னைக்கு நிறைய சபைகள் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்து தேவனுடைய சித்தத்தை செய்யாமல் பிதாவின் சித்தத்தை செய்து முடிக்காத சபைகள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் காலாவதியாய் போயிட்டார்கள். நாள்பட்டதாய் இருக்கிறது. நாள்பட்டது அது ஒரு நாள் யூஸ் ஆகவே ஆகாது. அல்லேலூயா. உப்பு இல்லாத பண்டம் குப்பையில தாங்க போடப்படும். அதனால்தான் ஊறுகாய் சாப்பிட்றமே, ஊறுகாய் அதுக்கு உப்பு அதிகமாக சேர்ப்பாங்க. ஆகத்தான் பிபி உள்ளவங்களுக்கு டாக்டர் சொல்லுவாங்க, நீ ஊறுகாயை தொடக்கூடாது, ஊறுகாவை சாப்பிடக்கூடாதான். ஏன்னா அந்த உப்பு அவங்களுக்கு ரொம்ப பலவீனத்தை கொண்டு வந்துருமா. அல்லது ஏன் அந்த ஊறுகாய் பல நாட்கள் ஏன் அதை பாதுகாக்கணும், உப்பு அதிகமாய் எண்ணெய் அதிகமாய் சேர்க்கிறார்கள். அதுதான் தேவப்பிள்ளை கடையில் வாங்கி சாப்பிட்றேன் எல்லாம் மிக்சர் சம்பந்தப்பட்டதெல்லாம் பாருங்க, அது உப்பு இருக்கும். ஏன்னா அது கொஞ்ச நாட்களுக்கு வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனா அது அவ்வளவு நமக்கு ஒரு டேஞ்சரஸ் ஆன பொருள் தான். ஆனா நம்ம சாப்பிட்றோம். ஆனால் நாள் பட்டது ஒரு நாளும் சாப்பிடவே முடியாது. சில பேருடைய வாழ்க்கையில் மீன் பார்த்தீங்கன்னா எந்த மீனாக இருந்தாலும் சாப்பிடுவாங்க, அது என்ன நாத்தமாக அடித்தாலும் சாப்பிடுவாங்க. ஆனால் சில பேர் இருக்கிறாங்க, அது நல்லா இருந்தால் தான் அதை சாப்பிடுவாங்க. ஏன்னா மீன் பிடிச்சி வந்து சேரத்துக்குள்ள நாள் பட்டதாகிடும், ரொம்ப நாட்கள் ஆகும். நம்ம நினைப்போம் பெரிய மீன் வாங்கி சாப்பிடணும் அப்படி தான் நினைப்போம். இந்த பெரிய பெரிய மீன்லாம் வருதுல்ல, அவன் கடலுக்குள்ளேருந்து அவன் இங்கே வரத்துக்குள்ளே எத்தனையோ நாட்கள் ஆகும். அவன் நினைப்பான் அதை தான் டேஸ்ட்டு. ஆனால் அந்த சின்ன மீனுங்களாம் இருக்க உடனே பிடிச்சிட்டு வந்துடுறானே, அது தாங்க ஆரோக்கியம். இன்னைக்கு ஜனங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாவற்றிலும் வித்தியாசமாக இருக்கிறார்கள். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ ஜனமே, பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட அப்படி இடைப்படுகிற ஒரு நேரம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போன. ஆண்டவர் சொல்றாருங்க, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் சொல்லுகிறான், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். வெளிப்பட விசேஷம் 21 சொல்லி இருக்கிறார், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் சபையை தம்முடைய ரத்தத்தால் கழுவி அது புதிதாய் மாற்ற விரும்புகிறார். இன்றைக்கு வந்திருக்கிற அவருடைய ஜனங்களாகி உங்களை ரட்சித்து தம்முடைய பரிசுத்த ரத்தத்தால் கழுவி பரிசுத்தமாக்கி உங்க வாழ்க்கை ஒரு நாள் பட்டதாய் இருக்க கூடாதாம். நீங்கள் அனுதினம் புதுப்பிக்கப்பட்டவரா, புதுசாய் காணப்பட வேண்டும். நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கிற ஒரு ஒளியாக காணப்பட வேண்டும். நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய அனுபவத்தோடு கூட அகத்தான் காலைதோறும் புதியவைகளாய் இருக்கிறது அவருடைய கிருபை. அந்த புதிய கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு நீங்க டெய்லி அதிகாலையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் முகத்தை தேடி அவருடைய பாதத்தை பற்றி பிடித்துக் கொண்டு அவரை துதித்து செபித்து பாடி ஆராதிக்கிற அனுபவம் உங்களுக்கு இருக்குமான காலைதோறும் அதிகாலையில் புதிய கிருபை, புதிய இரக்கம், புதிய தயவு எல்லாம் புதுசா கொடுக்கிறாருங்க. ஏன் தெரியுமா? அவருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் கெட்டு போகக்கூடாது, அவருடைய பிள்ளைகள் ஒரு நாள் காலாவதியாய் போகக்கூடாது, அவர் சபைகள் ஒரு நாள் உருவழிந்து போக அவருக்கு சுத்தமில்லை. அவருக்கு முன்பாக நாம் எல்லாம் அப்படியே புதுசா காணப்படணும். ஏன் தெரியுமா? அவருடைய கை கரத்துல உங்களை என்னையும் கிரீடங்களாக கர்த்தர் வைக்கும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய கைகளில் ஆண்டவர் அவ்வளவு ஆசீர்வாதமாக அவருடைய அலங்கார ஒரு முடிசூட்டுகிற ஒரு அனுபவத்தில் அவர் கரத்தில் அவ்வளவாய் கத்து நம்மளை வைத்து அவர் நடத்துவதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆக நம்முடைய கரத்தில் அனுதினமும் நம்முடைய வாழ்க்கை காணப்படணும். பிள்ளை வாலிப பிள்ளைகள் நீங்களாம் உருவழிந்து போகிற விசுவாசியா இருக்கும். வாலிப பிள்ளைகளே, இன்னும் உங்களுக்கு நாட்கள் இருக்கிறது, உங்களுக்கு இனி வரத்த ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. வாலிபர்களுக்கு உங்களுக்கு நான் எவ்வளவோ நன்மைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். வாலிப பிள்ளைகளை
உங்களுக்கு எவ்வளவு நன்மைகளை கர்த்தர் சேர்த்து வைத்திருக்கிறார். நீங்கள் உங்கள் நாட்கள் வரும்போது அதை நீங்கள் உங்கள் வாலிப வயசுல நல்ல ஆசீர்வாதத்தோடு கூட வாழ்ந்து ஆண்டவர் கொடுக்கிற நன்மையை பெற்று அனுபவிக்கணும். பிள்ளைகளே, உங்களுக்கு இன்னும் பல ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். ஆனால் அந்த நாட்கள் வருவதற்கு முன்பாக நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாள்பட்டதா இருக்குமானால் தேவன் வைத்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுத்த வார்த்தை உங்கள் மத்தியில் வைக்கிறேன். வாலிபர்கள்லாம் உங்களுக்கெல்லாம் நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கு பிள்ளைகள். ஆனால் நாம் இந்த வயசுல இருந்து போனால் எப்படி கர்த்தர் நமக்கு வைத்த ஆசீர்வாதங்களை கொள்ள முடியும்? பாருங்க, ஆவிக்குரிய வாழ்க்கை மாத்திரம் நாள்பட்டதா இருக்கக்கூடாது. ஒரு நாளும் காலாவதியாய் போகக்கூடாது. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல காலாவதி என்கிற சொல் வரவே கூடாது. ஆண்டவருடைய நாம மகிமை கண்டு சொல்லுகிறேன். சொல்லப்படுகிறது அந்த 8ஆம் அதிகாரம் 13 எபிரேயர்ல புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதினால், கர்த்தர் சொல்லுகிறதினால் அந்த புது உடன்படிக்கையில என்ன கவனிங்க, புது உடன்படிக்கையில நான் நிலைத்திருக்கிறேன். எத்தனை பேர் இந்த மாலையில வந்திருக்கிற பிள்ளைகளே, தேவனுக்கு துதி ஆராதனை செலுத்த வந்திருக்கிற தேவ ஜனமே, நீங்கள் எத்தனை பேர் பிள்ளைகள்? ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஒவ்வொரு நாளும் புது ஆசீர்வாதத்தில் வைத்து நடத்த விரும்புகிறார். ஒரு புதிய சிருஷ்டியாய் உங்களை என்னையும் பார்க்க விரும்புகிறார். காலைதோறும் அவைகள் காலைதோறும் புதியவைகளாய் இருக்கிறது. எங்கள் நாட்களை புதியவைகளாய் மாற்றுங்க ஆண்டவரே என்று கர்த்தருடைய தீர்க்கதரிசன புத்தகத்தில் இருக்கிறது. இன்னைக்கு வந்திருக்கிறவர்கள் எத்தனை பேர் பாருங்க. நம்முடைய அனுபவங்கள் ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு எத்தனை பேர் கர்த்தருக்கு முன்பாக காணப்படுகிறது? வேதத்தில் சொல்லப்படுகிறது, புலம்பல் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, கர்த்தாவே, எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும். அப்பொழுது திரும்புவோம். பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும் ஆண்டவரே. பூர்வ நாட்களின் பூர்வ காலத்தில் இருந்தது போல நான் அன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று உமக்கு நான் புதிய ஒரு சிருஷ்டியா உம்முடைய புது உடன்படிக்கையில வந்தனே, அந்த ஆசீர்வாதத்தை இன்றைக்கு எனக்கு தாரம். நான் வந்துகிட்டே இருந்தேன் ஆண்டவரே. ஆனால் சில சூழ்நிலைகள் வந்தபடினால நான் இன்றைக்கு சபைக்கு வந்து போகிற நாட்கள் அதிகமாயிடுச்சு, நாள்பட்டதாய் போயிடுச்சு. தேவ பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை கேட்கிறவர்களுக்கு பாருங்க, எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும் ஆண்டவர். எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும். நாங்கள் ஆண்டவரை முந்தினது பழமையானது போல இருக்கக்கூடாது. பழமையானது ஆண்டவர் நாள்பட்டதமாய் இருந்து அது உருவழிந்து போகிறது போல என் வாழ்க்கை முடிந்து விடக்கூடாது. எங்கள் நாட்களை கரங்களை உயர்த்தி கேளுங்க ஆண்டவர் கிட்ட. எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். எல்லாம் ஒருமனப்படுங்க நல்ல சத்தமா. ஓ பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே, எங்கள் நாட்களை புதியவைகளாய் மாற்றுங்க. நீர் விரும்புகிறபடி இயேசப்பா உம்முடைய பரிசுத்த புது உடன்படிக்கையில நிலைத்திருக்கிற ஒரு ஆண்டவரே, புது உடன்படிக்கையில ஆண்டவர் நிலைத்திருக்கிற சபையாய் என்னை மாற்றும். அந்த ஆரம்பம் ரொம்ப முக்கியம் பிள்ளைகளே. ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஆரம்பத்தில் வந்தோமே, அது ரொம்ப முக்கியம். ஒருவேளை அதை விட்டுட்டா அது எங்க கொண்டு போய் முடியும் தெரியுமா? உருவழிந்து போயிடுமா. நம்ம நினைப்போம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை தானே போகல, அப்ப 2 ஞாயிற்றுக்கிழமை போகல.
அப்புறம் 3 ஞாயிற்றுக்கிழமை. இந்த உபவாச கூட்டம் ஒரு கூட்டத்துக்கு தானே போகலை. இட்ஸ் ஓகே, நெக்ஸ்ட் ஃப்ரைடே போயிடலாம். நெக்ஸ்ட் ஃப்ரைடே நம்ம வரல, அடுத்த வெள்ளிக்கிழமை பார்த்துக்கலாம். 3வது வெள்ளிக்கிழமை போயிடுச்சு. ஒரு காத்திருப்பு கூட்டத்துக்கு தானே வரல, நெக்ஸ்ட் காத்திருப்பு கூட்டத்துக்கு போகலாம், அதுவும் போயிடுச்சு. ஒரு குடும்ப ஜெப கூட்டம் தானே, அந்த கூட்டமே முடிஞ்சே போயிடுச்சு எல்லாமே. ஆனா இன்றைக்கு நம்ம ஆவிக்குரிய ஜீவியம் முக்கியம். ஆவிக்குரிய வாழ்க்கை மாத்திரம் அது நாள்பட்டு அது உருவழிந்து போயிடுச்சு அப்படின்னா நம்ம வாழ்ந்த வாழ்க்கையை வேஸ்டாய் போயிடுமே. ஆகில்தான் கிறிஸ்துக்குள்ளே அந்த புது உடன்படிக்கை என்கிற கிறிஸ்து இயேசுக்குள்ளே நாம் நிலைத்திருந்தால் புது சிருஷ்டியாயிருப்போம். புதுசா டெய்லி உங்களை நான் பார்க்குறவங்க புதுசா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. புதுசா ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவர் பெரிய காரியங்களை தேவன் செய்வதற்கு வல்லவராய், கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. புது சிருஷ்டி அது ஆண்டவர்கிட்ட எங்கள் நாட்களை இவைகளா மாட்டுங்கப்பா. டெய்லி கேளுங்க பிள்ளை, தினந்தோறும் கேளுங்க, அதிகாலையிலே கேளுங்க. எங்கள் நாட்களை புதியவைகளா மாற்று, புதியவைகளா மாற்று. ஏங்க நம்ம புதுசை கேட்கணும்? எபிரேயர் நிருபத்தில் கடைசி ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். 1ஆம் அதிகாரத்தில் எபிரேயர் நிருபம், அதே எபிரேயர் நிருபத்தில் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்து பாருங்களேன். அவைகள் அழிந்து போம், அவைகள் அழிந்து போகும், நீரோ நிலைத்திருப்பீர். இந்த பூமியிலே, இந்த வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரம் படைத்த மகா சர்வ வல்லமல்ல தேவனாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை குறித்து சொல்லப்படுகிறது. நீரோ நிலைத்திருப்பீர். அவைகள் எல்லாம் வஸ்திரம் போல பழமையாய் போகும், ஒரு சால்வையை போல அவைகளை சுருட்டுவீர். அப்பொழுது மாறி போகும். மற்றவங்க கரங்களை தட்டி மாறாதவராகிய இயேசு ராஜாதி ராஜாவே, எல்லாம் இன்னும் நல்ல பலத்தோட கரங்களை தட்டி, ஆண்டவரே நீரோ மாறாதவராய் இருக்கிறீரே. அங்க சொல்லப்படும் நீரோ மாறாதவராய் இருக்கிறீர். ஓ, உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவது இல்லை என்று சொல்லி இருக்கிறது ஆண்டவரே. ஆகினால் என் வாழ்க்கையை புதியவைகளாய் மாற்றுவீராக. முந்தினது ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே பழமையானது வேண்டாம். உருவழிந்து போகிற சூழ்நிலை என் வாழ்க்கையில வேண்டாம். நீர் நிலைத்திருக்கிறவர், நீரோ மாறாதவராய் இருக்கிறீர். உமது ஆண்டுகள் கர்த்தருக்குள்ளே இயேசுவுக்குள்ளே நிலைத்திருக்கிறவன், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே இருக்கிறவர்கள் புது சிருஷ்டியாயிருப்பார்கள். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயிடும். ஆகத்தான் இந்த வசனம் சொல்லப்படுகிறது, புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதினாலே முந்தினதை பழமையாக்கினா, பழமையானதும் நாள்பட்டதுமாய் இருக்கிறது உருவழிந்து போகும். நாம உருவழிந்து போகிற சபையாய் இருக்கக்கூடாது. என்றென்றைக்கும் நித்திய காலமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கென்று ஆயத்த பண்ணி வைத்திருக்கிற அவருடைய பரிசுத்த ராஜ்யத்தில் வீற்று இருக்கிறவர்களாக, பிரவேசிக்கிறவர்களாக, அவருடைய கரத்தில் அலங்கார ஒரு முடிகளாக, அலங்கார ஒரு கிரீடங்களாக, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக அவர் நமக்கென்று வைத்திருக்கிற சகல நன்மைகளும் இந்த பூமியிலே சுதந்திரிக்கிறோம். நமக்கென்று வைத்திருக்கிற பரலோக ராஜ்யத்தின் நாம பெற்று அனுபவிக்கிறவர்களாய் மாற வேண்டும். ஒரு நாளும் உருவழிந்து போகிறதை நம்பாதீர்கள். இந்த உலகம் எல்லாம் உருவழிந்து போகும். ஒரு நாள் வரும் எல்லாம் உருவழிந்து போகும். ஒரு நாள் வரும் எல்லாம் மடம் என்று துருண்டு போகும், எல்லாம் இல்லாமல் போகும். ஆனா இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம் நிலைத்திருக்கிறவர். ஏன் தெரியுமா? அவருடைய வசனத்தில் ஜீவன் இருக்கிறது. ஆமென். நம்ம ஒரு நாளும் காலாவதியாய் போன சபையா இருக்கக்கூடாது. ஆமென். நாளுக்கு அனுதினமாய் எங்கள் நாட்களை புதியவைகளாய் மாற்ற முழங்கால் படிடுவோமா? ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவர் ஒரே ஒரு நிமிஷம் மாத்திரம் அப்படியே ஒப்பு கொடுப்போமா? எல்லாருமே
நாம ஒரு நாளும் உருவழிந்து போகிற சபையா இருக்கக்கூடாது, பழசா இருக்கக்கூடாது, பழைய சுபாவங்கள் இருக்கக்கூடாது, பழைய எண்ணங்கள் இருக்கக்கூடாது. கிறிஸ்து இயேசு என்கிற ஒரு புது உடன்படிக்கையிலே வந்திருக்கிற புது உடன்படிக்கை இயேசு என்கிற மகா பரிசுத்த நாமத்துக்குள்ள நிலைத்திருந்தால் நம்முடைய வாழ்க்கை புது சிருஷ்டியாய் மாறும் இருக்கும். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போவோம், எல்லாமே புதிதாய் மாறும். ஆண்டவரே, நாங்கள் உருவழிந்து போகிற சபையா இருக்கக்கூடாது, காலாவதி போன சபையா இருக்கக்கூடாது. நாளுக்கு நாள் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு இயேசுவின் சித்தத்தை செய்து முடித்து உம்முடைய சித்தத்தை செய்து முடிக்கிற ஒரு உயிர் உள்ள சபையா என்னை மாற்றும். நீர் விரும்புகிற சபையை மாற்றும். இந்த பூமியும் வானமும் ஒழிந்து போகும், உம்முடைய வார்த்தையோ ஒழிந்து போகாது. நீர் நிலைத்திருக்கிறவர், நீரோ மாறாதவராய் இருக்கிறீர். 9 ஆண்டுகள் அப்படியே ஒப்பு கொடுத்த கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க பாப்பா. ஆண்டவரே, ஒரு நாள் ஆண்டவரே பழைய சுபாவங்களை நினைத்து அதே நாங்கள் ஆண்டவரே பெருமை பாராட்டி பழைய எண்ணங்களில் வாழ்ந்து அது பழசாய் போய் அது நாள்பட்டதாய் போய் அது காலாவதியாய் போய் அது உருவழிந்து போகிறது. அந்த அனுபவம் எனக்கு வேண்டாம். நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிற ஒரு அபிஷேகத்தினால் நிரப்புங்க. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை சமத ஜெபம் பண்ணுங்க. நாளுக்கு நாள் எங்கள் நாட்களை புதிதாக்கும். ஆண்டவர் இன்றைக்கு உமக்காக ஒரு எளிமை பிரகாசிக்கிற ஒரு ஆண்டவரே புதிய அபிஷேகத்தின் மேல ஊற்றுவீராக. இந்த வசனத்தை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. தேவ நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஏனென்றால் அவர் நிலைத்திருக்கிறவர், அவர் மாறாதவர். இயேசுவுடைய வருஷங்கள் முடிந்து போவதில்லை, அவருடைய ஆட்சி என்னென்னைக்கு நிலைத்திருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன், எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.